ஹாய் சங்ஸ், இன்றைக்கி நாங்கள் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்டில் வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் vlog அண்ட் ஃபுட் கண்டென்ட் தான் போட்டுருந்தோம். ஆனால் இனிமேல் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங், ஃபன் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியை பற்றி போட போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃப்ரெண்டு அவனோட பாட்டி ஊருக்கு போனப்போ அவங்க பாட்டி அவங்ககிட்ட சொன்ன ஒரு திகிலான சம்பவம் தாங்க இந்த ஒரு பதிவு. அவங்க பாட்டி மதுரை மாவட்டத்தில் இருக்கிற குளத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே கிராமத்தில் சந்துரு அப்படிங்கிற ஒரு வாலிபனும் வசிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த சந்துருங்கிற வாலிபன் சிறு சிறு போதை பழக்கம் கொண்டவருங்க. அவர் அன்று ஒரு நாள் எப்பயும் போல் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போது தோராயமாக ஒரு 10 மணி அளவில் அவங்க நண்பர்கள் அவர் கால் பண்ணி, மச்சான் ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சுருக்கோம், வாடா இன்றைக்கி நம்ம குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் செவரேறி குதித்து போயிருந்திருக்காருங்க. அவங்க எப்பயும் மீட் பண்ணுற இடத்துல, அதாவது அவங்க வீட்டிலேருந்து ஒரு 4-5 வீடு தள்ளி அவங்க மீட் பண்ணியிருந்திருக்காங்க. மீட் பண்ணி அவங்களும் வண்டியில் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க குடிக்கிறதுக்கு ஒரு சரியான இடமே கிடைக்கலங்க. அவங்க வண்டியில் போய்கிட்டு இருந்த சந்துருக்கு பின்னாடி உட்கார்ந்த அவர் ஃப்ரெண்டு, மச்சான் எனக்கு தெரிஞ்ச ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியான இடம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காருங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அவங்க அந்த காடையை ரீச் பண்ணுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போகும்போதே நம்ம சந்துருக்கு ரொம்ப வியர்டாக ஃபீல் ஆகிட்டு இருந்திருக்கு, ரொம்ப பயமாகவும் இருந்திருக்கு. அதை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, என்னடா மச்சான் இது காடு ரொம்ப பயமாக இருக்குது, இது முன்ன பின்ன இந்த காடுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஃப்ரெண்டும், இன்றைக்கி ஒரு நாள் தானடா, ஜாலியாக இருந்துட்டு போகலாம், பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வண்டியை ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்துங்க, நம்ம இன்றைக்கி நல்லா சரக்கு அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த சரக்கு அப்புறம் மாமிஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம சந்துருக்கு இன்னும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்திருக்கு, ரொம்ப பயமாகவே. சந்துரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறப்பே அவருக்கு யூரின் வருதுங்க. அவர் யூரின் போகிறதுக்காக கொஞ்சம் தூரம் ஏஞ்சி போகிறாரு. ஏஞ்சி போகிறப்பே அவர் பின்னாடி யாரும் அவரை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்க மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்திருக்குங்க. அப்புறம் நம்ம சந்துருவும் யூரின் போகிறாரு. அவர் யூரின் போகிற இடத்துல சுற்றியும் ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று அடிச்சுட்டு இருந்திருக்குங்க. அது அவருக்கு இன்னும் பயமாகவே இருந்திருக்கு. ஆனால் நம்ம சந்துரு யூரின் போகும்போது அவரையே யாரோ ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்ட மாதிரி அவர் ஃபீல் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் நம்ம சந்துரு அவர் பொறுமையாக திரும்புகிறாருங்க. அவர் திரும்பினதுக்கப்புறம் தான் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சடலம் போன்ற ஒரு உருவம் அவரையே பார்த்துட்டு இருந்திருக்கு. அவரும் பயத்தில் விரைச்சி போய் நிற்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் சந்துரு வராதனால அவங்க மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் சந்துருவை தேடி போகிறாங்க. என்னடா நம்ம ஃப்ரெண்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சேன்னு அவங்களும் போகிறாங்க. போகிறப்ப தான் நம்ம சந்துரு அவங்க ஒரு மரத்தை பார்த்த மாதிரி ரொம்ப வியந்து பயந்து போய் நின்றுட்டுருக்காருங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவரை போய் உலுக்கி தட்டி சந்துருவை அந்த அதிர்ச்சியிலேருந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் சந்துரு அந்த மரத்தை பார்த்த மாதிரியே, மச்சான் அங்கே பாரு, உனக்கு எதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காருங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, டேய் நீ லூசுத்தனமாக இது சொல்லிகிட்டு இருக்காத, அங்கே ஒன்றுமே இல்லை, சரிவா இந்த இடத்த விட்டு கிளம்புனான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. 3 பேரும் இப்போ வண்டியில் போயிட்டுருக்காங்க. வண்டியில் போயிட்டுருக்கும் போதே சந்துரு அங்கே நடந்ததை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது மேலே துளிக்கோட நம்பிக்கை இல்லை, அவங்க அதை பற்றி கலாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் சந்துருவை எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே இறக்கி விட்டாங்க, அதாவது அவங்க வீட்டுக்கு ஒரு 4 வீடு முன்னாடி. அப்புறம் சந்துரு இறங்கி போயிட்டு இருந்திருக்காரு. போகிறப்பே அவரை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி சந்துருக்கு இருந்திருக்கு. தென் அவங்க வீட்டுக்கு அவர் போகிறார். வீட்டுக்கு போகிறப்போ கதவை திறக்கிறாரு. அப்போ அவர் காதில் யாரோ வந்து மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டுருந்துருக்கு. அதோட பயத்தோட சந்துரு போய் படுத்துட்டாருங்க. படுத்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிக்கும் போது அவருக்கு பயங்கரமான ஜுரம் அடிக்குது. ஜுரம் 1 நாள் 2 நாளில் 3 நாளாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. 3 நாளாக சந்துரு எங்கேயும் வெளியே போகலங்க. அதனாலே அவங்க ஃப்ரெண்ட்ஸு, என்னடா எப்பயும் நம்ம ஃப்ரெண்டு ஏரியாவில் சுற்றிட்டே இருப்பானே, இன்றைக்கி அவனை காணும்னு சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போகிறப்போ சந்துரு பார்க்குறப்போ அவன் ஜுரத்தில் படுத்துக்கிட்டு தெரியுதுங்க. ஏன்னா எங்கள் அம்மாவை போய் அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்து படுத்தவன்தான்ப்பா, இன்னும் எந்திரிக்கலை, அவன் 3 நாளாக ஜுரத்தோடையே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அன்றைக்கி நடந்தது ஞாபகம் வருது. தென் அவங்க சந்துருவை போய் திரும்பி பார்க்குறாங்க. பார்க்குறப்ப தான் அவர் சொல்கிறது, அன்றைக்கி நான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு சடலம் போடுற ஒரு உருவத்தை பார்த்தேன்டா, அன்றைக்கி பார்த்ததுலேருந்து அது என் கூட தொடர்ந்து எப்பயுமே இருக்கிற மாதிரியே இருக்குது. நான் படுக்கிறப்பெல்லாம் அது என் பக்கத்துலேயே படுக்கிற மாதிரி இருக்குது, நான் போகிற இடத்துக்கெல்லாம் அது வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை போய் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அது கேட்ட உடனே அவங்க ரொம்ப கோவம், அவங்க எல்லாரையும் பிடிச்சி நல்லா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா சந்துரு அப்புறம் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் மறுநாள் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோயில் பூசாரி சந்துருவை முறைச்ச மாதிரியே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க
பூசாரிக்கு முன்னாடி சந்துரு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நடந்ததெல்லாம் அந்த பூசாரிக்கிட்ட சொல்கிறாருங்க. அப்புறம் பூசாரி நம்ம சந்துருவோட தலையில் கை வச்சு சின்ன சின்ன மந்திரங்களாக சொல்லி அவருக்கு தாயத்தை கட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட ஒரு மந்திரிச்ச எலுமிச்சை கொத்தை கொடுக்குறாங்க. அந்த எலுமிச்சை கொத்தை அவங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்க கூட சொல்கிறாருங்க. அப்புறம் அவங்க அம்மா இதுக்கு மேலேயும் ஏதாவது பிரச்சனை வராதுல்ல சாமி அப்படின்னு கேட்குறாருங்க. அதுக்கு இனிமேல் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன மறுபடியும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு சந்துரு வீட்டில் போய் படுக்கிறாருங்க. நம்ம சந்துரு எப்பயுமே வீட்டில் தனியாக தாங்க படுப்பார். ஆனால் இன்றைக்கி அம்மா கூட படுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா கூட வந்து படுக்கிறாரு. அப்புறம் ஒரு மணி அளவில் அவங்க அம்மாவுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுங்க. சரி போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு எழுந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சந்துரு பக்கத்தில் ஏதோ ஒரு சடலம் போன்ற உருவம் அவரை பார்த்த மாதிரியே நின்றுக்கிட்டே இருக்குது. அதை பார்த்து அவங்க அம்மா பயங்கரமாக கத்துறாங்க. கத்துன உடனே அவங்க அப்பா அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ தான் அங்கே பாருங்கள் நம்ம பையன் பக்கத்தில் ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் நின்று அவனையே பார்த்துட்டுன்னு சொல்கிறப்போ அவங்க அப்பாவுக்கு அங்கே ஒன்றுமே தெரில. அவங்க அப்பாவும் சரி ஒன்றும் இல்லை படுங்க, எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அங்கே ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மறுநாள் சந்துருவை கூட்டிகிட்டு அதே கோயில் பூசாரிக்கிட்ட போகிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பூசாரி இதுக்கு மேலே என்னால் இது முடியாது, நான் ஒரு சாமியை சொல்கிறேன், அவரை போய் பாருன்னு சொல்கிறாருங்க. அந்த சாமியும் ஊரை விட்டு ரொம்ப தொலைவாக இருக்கார். மறுநாள் அவங்க அம்மா சந்துருவை கூட்டிக்கிட்டு அந்த சாமியை பார்க்க போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த சாமியும் பார்க்க சிவனடியார் மாதிரி இருக்காருங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சந்துருவை கூட்டிகிட்டு போய் அந்த சாமி முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு புரிஞ்சிருக்கு ஒரு பேய் தான் அவரை பின் தொடர்ந்துட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த சாமி அவங்க அம்மா கிட்ட விவரத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க அம்மா அது வரைக்கும் எதுவும் நடந்துடாதில்ல சாமின்னு கேட்டதுக்கு அது வரைக்கும் ஒன்றும் நடக்காது, நான் 2 நாள் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து சில பூஜைகள்லாம் பண்ணுற சொல்லியிருந்திருக்காங்க. தென் அந்த 2 நாள் ஆகுது சாமி நம்ம சந்துருவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன பூஜைகளை பண்ணி அந்த பேயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டதுக்கு அப்புறமே அந்த பேயை வீட்டிலேருந்து விரட்டிட்டாங்க. இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். Until then, this is bye from Arun.